Good morning students. In the previous class we learnt about the life cycle of plasmodium that takes place in the human. So human liyu nadakkum, mosquito gut of the mosquito liyu nadakkum, human la nadakradha patti previous class we learned. So what happens is the mosquito, they inject the sporocytes. These sporocytes develop into the merocytes in the liver, hepatic cells of the liver, and then they inject the merocytes into the RBC. In the RBC they develop into the tropocytes, and then they form again, they develop into the merocytes, and then they are circulated in the blood. So some of the merocytes occasionally they develop into the microgametes and the macrogametes. So when a mosquito come and bite the infected person, they carry the microgametes and the macrogametes. அவங்க carry பண்ணிட்டு போகிற இந்த microgametum macrogametum, so in the gut of the mosquito they develop into the male gamete and the female gamete develop ஆகும். So in the female gamete they develop the flagella develop பண்ணி they move towards the macrogametes and they fuse to form the diploid zygote. அந்த diploid zygoteக்கு நேம் என்னன்னா ookinete. So this ookinete they go and attach themselves to the gut of the மஸ்கிட்டோவோட கட்டில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த மஸ்கிட்டோ கட்டில் என்ன பண்ணணும்னா இந்த ஊகைனைட் தே develop into the oocyte develop ஆகும். So this oocyte again by the DNA replicates by meiosis division மூலமாக என்ன ஆகுதுன்னா திரும்ப they form the sporocytes. In the sporocytes they move towards the salivary glands of the mosquito. salivary glands of the mosquitoக்கு போய் அங்கே வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ இப்படி ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த salivary glandsல ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த ஸ்போரோசைட்ஸை ஒரு மஸ்கிட்டோ வந்து போய் ஒரு ஹெல்த்தி பர்சனை கடிக்கும் போது இந்த ஸ்போரோசைட்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஹோல் சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் டேக்ஸ் பிளேஸ் போத் இன் த ஹியூமன் அண்ட் த gut of the mosquito. Now we will move on to the flow chart. Coming to the flow chart of the life cycle of plasmodium in the mosquito gut. So first what happened? Mosquito bites the infected person. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, அந்த பிளட்டை சக் பண்ணுது. அந்த பிளட்டில் என்ன இருக்கும், எரித்ரோசைட்ஸும் இருக்கும், இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் இருக்கும். அந்த இன்ஃபெக்டட் எரித்ரோசைட்ஸ் என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகிடுது, டெஸ்ட்ராய் ஆகிடுது. அந்த மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட் வந்து என்ன ஆகுது, ஃபர்டிலைஸ் பண்ணி தே ஃபார்ம் த டிப்ளாய்ட் ஜைகோட், தட் இஸ் த ஊகைனைட். ஸோ இந்த ஊகைனைட் என்ன பண்ணுது, தே மைக்ரேட் டு த மஸ்கிட்டோஸ் கட் வால். அங்கே என்னவா டெவலப் ஆகுது, ஊசைட்டாக டெவலப் ஆகுது. இந்த ஊசைட் என்ன பண்ணுன்னா மியாசிஸ் டிவிஷன் மூலமாக ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்போரோசைட்ஸ் மியாசிஸ் வழியாக ஊசைட் வந்து ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஸ்போரோகோனி. அப்போ நம்ம 3 phases படித்தோம். இந்த 3 phases-உம் ஜைசோகோனி, கேமோகோனி அண்ட் த ஸ்போரோகோனி, இந்த 3 phases-உம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஸ்போரோசைட்ஸ் என்ன பண்ணோம், மஸ்கிட்டோவோட சலைவரி கிளான்ஸ்குள்ளே போயிட்டு அது போய் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலை பைட் பண்ணும் போது அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணிடுது. ஸோ ஒரு மலேரியல் பேரசைட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஸோ ஒரு 48 to 36 to 72 hours depending upon the different species of plasmodium and what are the symptoms they cause, அது வந்து வேரி ஆகும். ஸோ நம்மளுடைய மஸ்கிட்டோ வந்து ஒரு கடிக்கும் போது தான் நம்மளால் வந்து என்ன பண்ணுது, அந்த லைஃப் சைக்கிளில் முடிக்க முடியும். அப்போ நம்ம மஸ்கிட்டோவை ஒழிச்சிட்டாவே என்ன ஆகும், நம்மளால் வந்து மலேரியாவிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ இந்த இன்குபேஷன் ஆஃப் மலேரியல் பேரசைட் எவ்வளோ டேஸ்னால் 12 days ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் த causative agent and the duration and what type of disease they cause, they are classified into tertian, benign tertian, or we say it as the vivax malaria, that is caused by plasmodium vivax and the duration of erythrocytic cycle, the complete erythrocytic cycle முடிகிறதுக்கு 48 hours. Next is the quartan malaria, that is caused by plasmodium malariae, the duration is 72 hours. Next is the mild tertian malaria, that is caused by plasmodium ovale, the duration is 48 hours. Next is the malignant tertian or the quotidian malaria. So this is the most dangerous form of malaria that is caused by plasmodium falciparum and the duration of the erythrocytic cycle is 36 to 48 hours.
Next, coming to the treatment of this malaria. ஸோ மலேரியா வந்து காஸ் பண்ணுறது பிளாஸ்மோடியம். ஸோ அந்த பிளாஸ்மோடியம் இதுக்கு வந்து பேரசைட்டுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ மலேரியா வந்து மஸ்கிட்டோஸோட ப்ரீடிங்னால ஸ்ப்ரெட் ஆகுதுன்றனால என்ன பண்ணுவாங்க, டிடிடி அதர் இன்செக்டிசைட்ஸ் டு ப்ரிவெண்ட் த மஸ்கிட்டோ, அது மஸ்கிட்டோட க்ரோத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அதை இது பண்ணுவாங்க. பட் இந்த பிளாஸ்மோடியம் என்ன இருக்குன்னா, தே ஹவ் டெவலப்டு த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் மெனி ட்ரக்ஸ், டிடிடி அண்ட் அதர் இன்செக்டிசைட்ஸ். அதனால என்ன ஆகுது, அதுக்கு வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு வேக்சின் என்னதுன்னா RTS, or we say it as Muscurex. ஸோ இந்த வேக்சின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த திங் இஸ், ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டால் பத்தாது, we have to take 4 injections. இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ, ஒன்லி 26 to 50%. ஸோ அது வந்து பேபிஸ் பிட்வீன் 6 to 12 வீக்ஸுக்கு they have not recommended. ஸோ இந்த மாதிரி 6 to 12 வீக்ஸ் இருக்கிற பேபிக்கு அந்த வேக்சினை வந்து போடக்கூடாது. ஸோ இதனால இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால, ஸோ த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் திஸ் disease, so we are going to learn that. So break the transmission cycle. So once mosquito oda gut la இந்த microgametes fuse ஆகி திரும்ப ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் அதால வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்போரோசைட்ஸ் தான் வந்து நம்மள இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால அந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறது பை கில்லிங் த வெக்டார், அந்த மஸ்கிட்டோ ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோவை கில் பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன பண்ணுறான், டிரான்ஸ்மிஷன் சைக்கிளை பிரேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மஸ்கிட்டோ பொதுவாக எங்கே எக்ஸ் லே பண்ணும், they lay in the water. ஸோ அந்த வாட்டர் மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா அந்த வாட்டர் மேலே தான் மஸ்கிட்டோட லார்வா, எக்ஸ் இதெல்லாம் வந்து மிதக்கும். ஸோ நம்ம ஆயில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த லார்வாவோ பியூப்பாவோ வந்து என்ன ஆகும், ப்ரீத் பண்ண முடியாமல் they will be destroyed. ஸோ another thing is ponds, drainage ditches, water bodies, இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா we can add the gambusia fishes. ஏன்னா இந்த gambusia fishes வந்து என்ன பண்ணுன்னா இந்த மஸ்கிட்டோவோட லார்வே இதை வந்து ஃபீட் பண்ணும். அதனால we can add the water bodiesல இந்த gambusia fishes நம்ம ஆர்டர் போடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இது என்னதுன்னா preparations. ஸோ Bacillus thuringiensis. ஸோ this is a genetically engineered bacteria. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து it will be killing the toxins. ஸோ இது வந்து நம்மளுக்கு harmful toxins டெஸ்ட்ராய் பண்ணும், பட் it will not destroy other forms of life. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த மஸ்கிட்டோஸ் லார்வே மேலே ஸ்ப்ரே பண்ணலாம், ஸோ தட் we can be protected. ஸோ நெக்ஸ்ட் இஸ் the best protection is to avoid being bitten by the mosquito. மஸ்கிட்டோ நம்ம அடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெத்தட். ஸோ அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா யூஸிங் மஸ்கிட்டோ நெட்ஸ். ஏன் இங்கே மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஸோ மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாவே என்ன ஆகும், they would have developed resistance and again they will come and bite us. So the mist man, they also have chemicals, நம்ம அதை inhale பண்ணும்போது we also have side effects. அதனால best method is using the mosquito nets and using wire gauging. So doors, windowsலாம் பார்த்தீங்கன்னா ஒரு wire mesh போட்டுட்டோம் அப்படின்னா mosquitoes வந்து உள்ள வராது. So we can follow all these methods and prevent the malarial disease. So next session we will be learning about other diseases. Stay curious, children.